டே டு டே ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் கிளென்சிங். எண்ட் ஆஃப் த டேல நம்ம ஸ்கின்னு மேலே வந்து நிறைய ஆயில்ஸு, டஸ்ட்டு எல்லாமே கலெக்ட் ஆகிருக்கும். இதை வந்து வாட்டரை வச்சு மட்டுமே க்ளீன் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து ஒரு கிளென்சரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த கிளென்சிங்னால பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில்ஸும் வந்து ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின் பேரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டு ஸ்கின் ட்ரைனஸ், இரிட்டேஷன் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பாதிக்காமல் நம்ம ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளென்சரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். Let's get started. So cleanser அப்படினாவே surfactants தான். இந்த surfactants பத்தி பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்துருவோம். ஒரு surfactantல ஹெட் ஒன்று இருக்கும், அப்புறம் டெயில் ஒன்று இருக்கும். இந்த ஹெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லவ்விங், அதாவது வாட்டர்ல வந்து ஈஸியாக கரையக்கூடியது, ஹைட்ரோஃபில்லிக் அப்படின்னு சொல்லுவோம். டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் லவ்விங், அதாவது ஆயில் வந்து குடிக்கும், ஆயில் கூட வந்து போய் ஈஸியாக பைண்ட் ஆகிக்கும். ஸோ இதை வந்து லிப்போஃபில்லிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்கின்னை எடுத்துக்கலாம். ஒரு நாளோட கடைசியில் ஸ்வெட்டிங்னால நம்ம ஸ்கின் மேலே நிறைய ஆயில்ஸ் வந்து செக்ரேட் ஆகிருக்கும் அண்ட் நிறைய டர்ட்டும் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி மட்டும் ஊத்துனா ஆயிலும் தண்ணியும் சேராது இல்லையா? ஸோ ஆயில் வந்து கிளீன் ஆகாது. இந்த இடத்துல தான் நம்ம சோப் யூஸ் பண்றோம். சோப்ல நிறைய சர்ஃபாக்டன்ஸ் இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சர்ஃபாக்டன்ஸ்ல இருக்க ஆயில் லவ்விங் பார்ட் போய் ஆயில் கூட வந்து ஒட்டிக்கும். அண்ட் இதுக்கு மேல நம்ம வாட்டர் யூஸ் பண்றப்ப இந்த வாட்டர் லவ்விங் பார்ட், அதாவது ஹைட்ரோஃபிலிக் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே இந்த ஆயிலோட சேர்ந்து வாட்டர்ல கரைஞ்சிரும். ஸோ கிட்டத்தட்ட சர்ஃபாக்டன்ஸ் இல்லை அப்படின்னா கிளென்சிங் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த சர்ஃபாக்டன்ஸ்ல பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சர்ஃபாக்டன்ஸ்க்கு நம்ம ஸ்கின் மேல இருக்கிறதுல எது தேவை உள்ள ஆயில், எது தேவையில்லாத ஆயில்ஸ் அப்படின்னு தெரியாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் க்ளீன் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கின் பேரியரில் பார்த்திங்க அப்படின்னா லிபிட்ஸ் வந்து லேயர் பை லேயராக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டி கிளென்சிங் பண்ணுறப்பவும் நம்மளோட பேரியர் வந்து பாதிக்கப்படும். அண்ட் இந்த பேரியரோட பர்மியபிலிட்டி வந்து கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ இதனாலேயே நம்ம ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா டே டு டே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. பட் அதுக்காக குளிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு கிளென்சரில் ஜென்டிலான சர்ஃபாக்டன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கணும். சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ஸ் இருக்குது, நேச்சுரலாக பிளான்ட் டெரைவ் பண்ணுற சர்ஃபாக்டன்ஸ் இருக்குது. இந்த சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹார்ஷான கெமிக்கல்ஸ். ஆனால் இந்த பிளான்ட் டிரைவ்டாக வர சர்ஃபாக்டன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஜென்டிலாக இருக்கும். ஸோ ஒரு கிளென்சரில் ஜென்டிலான சர்ஃபாக்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். சர்ஃபாக்டன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த சர்ஃபாக்டன்ஸில் வந்து ஹெட்டு, டெயில் இருக்குது அப்படின்னு சொன்னு பார்த்தீங்களா? இந்த ஹெட்டில் வந்து என்ன சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து 4 டைப்பாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஹெட் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா ஆனியானிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா கேட்டயானிக் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு சார்ஜும் இல்லை அப்படின்னா நான் அயானிக் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு 2 சார்ஜுமே இருக்குது அப்படின்னா அதை வந்து ஜ்விட்டர் அயானிக் ஆர் ஆம்போடெரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைப்ஸ்குள்ளெல்லாம் போய் பேசலாம். பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆகிடும். இது நமக்கு தேவையும் இல்லை. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் அயானிக் சர்ஃபாக்டன்ஸ் எல்லாமே மைல்டு கிளென்சர்ஸாக இருக்கும். கோகோ குளுக்கோசைடு, டிசைட் குளுக்கோசைடு, லாரெல் குளுக்கோசைடு அப்படின்னு. அடுத்து ஆம்போடெரிக் சர்ஃபாக்டன்ட்ல மைல்டு சர்ஃபாக்டன்ட்டாக காமனாக வந்து கிளென்சரில் யூஸ் பண்ணுற ஒரு காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோகோ இமிடோப்ரோபைல் பீட்டைன் அப்படின்னு. ஆனியானிக் சர்ஃபாக்டன்ஸில் காமனாக யூஸ் பண்ணுற மைல்டு சர்ஃபாக்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சோடியம் லாரைல் சார்கோசினேட்டு, சோடியம் ஐசோதியோனேட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய மைல்டு சர்ஃபாக்டன்ஸ் இருக்குது. உங்களோட கிளென்சரில் எந்த சர்ஃபாக்டன்ஸ் இருக்குது, அது ஜென்டிலாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இன்சி டிகோடரில் போயிட்டு உங்கள் ப்ராடக்டோட நேமை டைப் பண்ணி அந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க ஜென்டிலாக இல்லையா அப்படின்னு. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். எஸ்எல்எஸ், சோடியம் லாரைல் சல்ஃபேட், அதாவது இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு காம்பவுண்டுக்காக தான். ஆக்சுவலாக எஸ்எல்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல கிளென்சர். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இது ரொம்ப நல்ல கிளென்சர். நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துரும். இதனால தான் நிறைய பேருக்கு ஸ்கின் ட்ரைனஸ், இரிட்டேஷன் அண்ட் அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே ஸ்கின் வந்து டைட்டாக பேப்பர் மாதிரி இருக்கிற ஃபீலிங் எல்லாமே வருது. இதனால தான் எஸ்எல்எஸ் வந்து ஹார்ஷ் கெமிக்கல் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு சல்ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதையுமே கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணாங்க அப்படின்னா எஸ்எல்எஸ் கூட ஜென்டிலாக மாறிடும். அதனால தான் பெரிய பெரிய ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் இந்த சீட்டாஃபில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபார்முலேஷன்ஸில் இன்னும் இந்த எஸ்எல்எஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கிளென்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைல்டு சர்ஃபாக்டன்ட் இருக்கணும். அது என்னதான் மைல்டாக இருந்தாலும் நம்ம ஸ்கின் பேரியரை வந்து டிஸ்டர்ப் பண்ண தான் போகுது. ஸோ இதனாலேயே நம்ம ஸ்கின் வழியாக லாஸ் ஆகிற மாய்ஸ்சர் வந்து அதிகமாகும். இதை ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்கு கிளிசரின் இல்லைனா வந்து ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்னு ஏதோ ஒரு ஹைட்ரேட்டிங் காம்பவுண்ட் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லது. ஸோ ஸ்கின் டைப் படி பார்ப்போம். நார்மல், காம்பினேஷன் அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட் கிளென்சர் எது அப்படின்னா, இருங்க ட்ரம் ரோல் போட்டுப்போம். சிந்தால் சோப். சும்மாலாம் சொல்ல இதோட இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஆஃப் சர்ஃபாக்டன்ஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் சர்ஃபாக்டன்ட்டை யூஸ் பண்ணுறதை விட மிக்ஸ் ஆஃப் சர்ஃபாக்டன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இரிட்டேஷன் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். இதில் என்னென்ன சர்ஃபாக்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பால்மேட்டு,
அண்ட் சோடியம் பால்ம் கெர்னலேட் அப்படின்னு. இது ரெண்டுமே ஆர்கானிக் சர்ஃபாக்டன்ஸ். அதாவது பால்ம் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாம் ஆயிலை வந்து சப்பானிஃபிகேஷன் பண்ணுறதுனால வர சர்ஃபாக்டன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ஆர்கானிக் சர்ஃபாக்டன்ஸ் அப்படிங்கிறதுனால மைல்டாக இருக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. அதே சமயம் பயோடிகிரேடபிள் அப்படிங்கிறதுனால என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது. பேசிக்கலாக ஒரு ஜான்சன் பேபி சோப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இதே 2 சர்ஃபாக்டன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, சோடியம் பால்மேட் அண்ட் சோடியம் பால்ம் கெர்னலேட் அப்படின்னு. அண்ட் ஹைட்ரேட்டிங் காம்பவுண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரின் இருக்குது. ஸோ லாஸ் ஆகிற மாய்ஸ்சரை வந்து திரும்பி ஸ்கின்னுக்கு கொடுக்குற மாதிரி தான். இப்போ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பார் சோப்பை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் மெயினாக யூஸ் பண்ணுறதே இந்த 2 சர்ஃபாக்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ நார்மல் காம்பினேஷன் அண்ட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பார் சோப்பே வந்து போதும். ரொம்ப ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான கிளென்சர்ஸ் வந்து இருக்குது, இன்னுமே மைல்டாக இருக்க மாதிரி. மினிமலிஸ்ட், டாட் அண்ட் கே, எர்த் ரிதம், செரவே, செட்டாஃபில் அப்படின்னு இந்த மாதிரி ஜென்டல் கிளென்சர்ஸுக்கு வந்து மார்க்கெட்டில் பஞ்சமே இல்லை. ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 2-3 ஸ்பெசிஃபிக்கான ஜென்டல் கிளென்சர் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து கொடுத்துட்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் பேரியர் வந்து டிஸ்டர்ப் ஆகி ரொம்பவே வந்து பெர்மியபிளாக இருக்கும். அதாவது ஸ்கின் மேலே எந்த ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டாலும் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஐடியெல்லாம் கிளென்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 1 to 3 மினிட்ஸ்க்குள்ளே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன், ஓவர் அண்ட் அவுட்.